ஏற்றி பார்த்தா ஆமை மாதிரி டாட்டா ஈஸ் அவனுக்கு 2 தட்டை கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கிறான் எங்கேருந்து அவன் நூபுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், நூபாக இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். அடிச்சுட்டே இருக்கான். அதில் மொத்தம் 2 பேர் இருக்கானுங்க. 2 பேரும் மாறி மாறி அடிக்கானா. அதில் ஒருத்தன் நாக் அடிச்சாச்சு கைஸ். இன்னும் வந்து யார் பேர் ரஷ் அடிக்கலாம். அதுக்கு இன்னும் மிட்கிட்ட போட்டுரும். மிட்கிட்ட போட்டு தைரியமாக யார் போய் அடிக்கலாம் கைஸ். அப்படி ஆனால் மேலே ஒருத்தன் இருக்கான். அவனு ஸ்கோப் போட்டு நொறிக்கிறோம் அடி. அவனும் ஸ்கோப் போட்டாச்சு கைஸ். ஸ்மோக்கு இப்போ வந்து பரவரன்னு உள்ளவே சுரண்டிட வேண்டியது தான். எப்போனா இப்போ குத்த வச்சு ரிவைவ் பண்ணிகிட்ருப்பானுங்க. இல்லை கைஸ், குத்த வைக்காமலே ரிவைவ் பண்ணியான். அவனை நாக்கு. இன்னும் அந்த சைடோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. இனி அங்கோட்டி தான் இவனை வாரான்னு நினைக்கிறேன் கைஸ். அவனை தடி வெடிக்கும். மேலே மாடி போகும் கைஸ். மாடியில் தான் சத்தமா இல்லை மாடியில் சத்தம் கேட்கல கைஸ். அப்போ எங்கேருந்து அடிக்கானுங்க. ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்டே இருந்து ஒரு இடத்து பாட்டாக கூட இருக்கலாம் கைஸ். எங்கேருந்தோ புல்லட் வந்து போடுது. புல்லட் சைடில் வருது கைஸ்னா ஒரு பாட்டு கைஸ். ஸ்டிக்கி பாம் எடுத்து மண்டையில் ஒட்ட வைப்போம் கைஸ். ஸ்டிக்கி பாம் மண்டையில் ஒட்ட சேச்சு வந்து சாவானே கைஸ். கைஸ் நம்ம கரெக்டாக மண்டையில் தான் போட்டோம். ஆனால் அது மண்டையில் ஒட்டலை. சரி ஒன்றும் இல்லை. சரி கீழே அடிச்சிடும். அது அவனை அடித்து முடிச்சுட்டு அடுத்த வேற எங்கே இனிமே இன்னும் இருக்கான் கைஸ். கைஸ் அவனை வந்து ரிக்காயில் அவனுக்கு செதறிச்சுனாலே நீங்கள் ஒன்று அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஸ்கோவை விட்டு நொறி